திருச்சிற்றம்பலம். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. இன்னைக்கு நம்ம 63 நாயன்மாரில் கோட்புலி நாயனார். இவர் பேர் வித்தியாசமல்ல. இவர் திருநாட்டியத்தான்குடி வேளாளர் மரபில் பிறந்தவர். சோழர் பட தலைவர். அவர் போருக்கு போனார்னா அப்படி புலி மாதிரி பாய்வாராம். அவரோட பேர் என்னன்னு தெரியாது. அந்த வரலாறில் கோட்புலி அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அந்த புலி மாதிரி பாயறது போய் கோட்புலின்னு அவர் கோட்புலி நாயனாராக ஆகிட்டார். இவர் சிவத்தொண்டு பெருந்தொண்டாக செய்கிறார். இறைவனுக்கு நைவேத்தியம் வைக்கிறது இவருடைய சிறப்பு. என்னென்னா, ஒரு நாளும் தவறாத இறைவனுக்கு நைவேத்தியம் வைக்கணும்னு கலங்கலமாக நெல் சேர்த்து வைக்கிறாங்க. களம்னா என்னென்னா, ஆமாம், அவருக்கு மாத சம்பளமாக கொடுக்கறது நெல்லுங்களை சொல்லுவாங்க. அந்த எங்கள் வீட்டிலலாம் ஒரு ரூமே கொட்டடின்னு சொல்லுவாங்க. மேலே பரணையில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நெல் சேர்ப்பாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் செவுரு இருக்கும். பரணையில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு வழியாக மூட்டையெல்லாம் உள்ளே கொட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த நாளில் வச்சுருப்பாங்க. நெல் சேகரிக்கிற இடம் இப்போல்லாம் குடோன்னு சொல்கிறாங்க. மூட்டையாக போடுறாங்க. அப்போல்லாம் மூட்டைலாம் கிடையாது. அப்படியே நெல்லை ஒரு இதுவாக பூரா அதுக்குள்ளே நிறைய கொட்டி வைப்பாங்க. அது பிடிக்கும். ஏன்னா ஒரு 250-300 மூட்டைக்கு பிடிக்கும். ஒரு ரூமும் கொட்டடி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மரத்தில் கூட செஞ்சு வச்சுருப்பாங்க. பெரிய பீரோ மாதிரி இருக்கும். அந்த பீரோனா சின்னதாக இல்லை, நம்ம ரூமில் அரை பங்கு இருக்கும். அந்த மர பீரோங்க. அது கீழே ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க. அதை திறந்தாங்கன்னா அது வழியாக அந்த நெல்லாம் கொட்டும். அந்த மாதிரி இவர் கலங்கலமாக உள்ள நைவேத்தியத்துக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ, பகவானுக்கு தினம் நைவேத்தியத்துக்கு நாம் தடைப்படக்கூடாது, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சேர்த்து வச்சுருக்காரு. இவர் இது போல் செய்தின்னு இருக்கும்போது இவருக்கு என்ன அரசர்கிட்டேருந்து ஆணை வருது. இது மாதிரி நீங்கள் போருக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பாருங்கள் எப்படி தொண்டு செய்கிறதெல்லாம் கூட எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு. நம்மளுடைய சொந்த பந்தம் எல்லாரும் இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தங்கச்சி, அண்ணன், மச்சான், மாமா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, தாய் மாமன் எல்லாம் ரொம்ப எவ்வளோ சொந்தம் இருக்கிறாங்க. அவங்களாம் போக்குவரத்தில் இருப்பாங்க, கொள்ளுவாங்க. அதனால அவங்க அனைவரையும் கூப்பிட்டு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி கலங்கலமாக நெல் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த நெல் பூரா நைவேத்தியத்துக்கான பொருள். இதை யாரும் ஒரு துளி கூட தொடக்கூடாது, ஒரு நெல் கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய ஆணையாக சொல்லிட்டு போகிறாரு. பகவான் சிவன் பெருமான் மேலே சத்தியம் பண்ணிட்டு போகிறார். போன உடனே இவங்க சரி நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஒத்துக்கிறாங்க. இவர் போருக்கு போய் ஆயிடுச்சு. எப்போ போர் முடியும்னு தெரியாது இல்லையா. அதனால் எப்போ போனார், வரல. இதுக்குள்ளே நாட்டில் பஞ்சம் வந்துடுச்சு. அப்போ அவர் போய் எவ்வளோ நாள் ஆகியிருந்தால் நாட்டில் பஞ்சம் வந்தது தெரியாமல் இருக்கிறார். பஞ்சம் வந்துடுச்சு. இன்றைக்கி பட்டினி இருக்கலாம், நாளைக்கு பட்டினி இருக்கலாம், எவ்வளோ நாளைக்கு பட்டினி இருக்கலாம். எல்லாம் சொந்த பந்தம்லாம் சொல்கிறாங்க, ஐயம்மா கொஞ்சம் நம்ம நெல் எடுத்து சாப்பிட்டுடலாம், சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு விளைஞ்சி வந்த பிறகு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி பஞ்சம் தீரும்னு அவர் எத்தனை காலமாக போனாருன்னு தெரியல. நெல் சுத்தமாக காலி. மொத்தத்தையும் குடோனியை காலி பண்ணிட்டாங்க. சாப்பிட்டாங்க. இவர் போர் முடிஞ்சு வரார். வெற்றி பெற்று வந்த உடனே பார்த்தா நெற்காலஞ்சியத்தில் நெல் இல்லை. இல்லைன்னு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன் நைவேத்தியத்துக்கு வச்சுருந்து நெல்லெல்லாம் எங்கம்மா அப்படின்னு. இது மாதிரி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நம்ம விளைஞ்சா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு துணையாக இருக்கார் இல்லையா. அவர் சொல்கிறார். சொன்ன உடனே சரி அப்படியா, யாரெல்லாம் சாப்பிட்டாங்க,
இன்னார் சாப்பிட்டாங்க. மொத்த சொந்த பந்தமும் வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி விருந்து வச்சு பண முடிப்பும் தரேன், எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யாரெல்லாம் நெல் எடுத்து சாப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தவங்கள எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க. மொத்த பேரும் வந்துட்டாங்க. இன்றைக்கி விருந்து வைக்கிறாரு, இவ்வளோ நாள் போயிருந்து வந்து விருந்து வைக்கிறாரு, அண்ணன் மாமான்னு யார் என்னென்ன உறவு முறையோ எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு உள்ளே எல்லோரும் வந்தோடனே எல்லோரும் வந்துட்டிங்களான்னு எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னோடனே கதவு சாத்தி தாப்பால் போடுறா அப்படின்னு போட்டார். போட்டுட்டு பாராபட்சம் பார்க்கலம்மா, மொத்த பேரையும் வெட்டி வீழ்த்திட்டார். அதில் ஒரு சின்ன பச்சை மண், 6 மாதத்து குழந்த, பால்குடி குழந்த. அமைச்சர் சொல்கிறார், ஐயோ குழந்தை ஏங்க, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தானே இந்த குழந்த பால் குடிச்சிருக்கணும், அதையும் வெட்டிடுறார். வெட்டின உடனே பகவான் வந்துட்டார் காட்சி கொடுக்க. கோட்புலி, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, சரி நீ வெட்டின அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போட்டோம் அப்படின்ற. அது எப்படி எல்லாரும் தப்பு பண்ணவங்க அவங்கள எப்படி மோட்சத்துக்கு போகிறது? ஏன்பா உன் கையால் வெட்டிட்ட, நெல்லை சாப்பிட்டதுக்கான தண்டனை கொடுத்துட்ட, முடிஞ்சு போச்சு. உன் வேலை என்ன, நெல் சாப்பிட்டாங்கன்னு தண்டனை கொடுத்துட்டேன். இது மாதிரி வெட்டுப்பட்டதால், உன் கையால் அவங்க வெட்டுப்பட்டதால் அவங்கெல்லாம் புண்ணியமாயிட்டாங்க. அதனால் அவங்க எல்லாம் பொன்னுலகத்துக்கு போகட்டும், மோட்சத்துக்கு போகட்டும், அதுக்கப்புறம் என்கிட்ட வரட்டும். இப்போ நீ என் கூடவே வா. கோட்புலி நாயனாரை சிவலோகத்துக்கு ஒரு கூடையே கூட்டிகிட்டு போகிறார். எப்படி பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏன் இதை மாதிரின்ட்டு அந்த குடித்த பால் அந்த சாப்பாட்டிலேருந்து வந்தது, சிவபெருமான் சொத்தை தொடக்கூடாதுன்றத எவ்வளோ வலியுறுத்தியிருக்காங்க பாருங்கள். சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து அவருக்காக இது பண்ணி எடுக்கல, அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். இவங்க அந்த கோட்பாட்டில் ஒரே நிலையாக நிற்கிறாங்க. இது அவருக்குன்னு எடுத்து வச்சா அது அவருக்கு தான், அதுக்கப்புறம் யாரும் அதை தொடப்படாது, அவ்வளோ கண்டிஷனாக இருந்தார் கோட்புலி நாயனார். அதனால் இவர் எவ்வளோ புண்ணியம் பண்ணிக்கிறார் இல்லையா, பகவானுக்கு தொண்டு செய்கிறதே பெரும் பங்காக இருக்கிறார் இல்லையா. இவர் கையால் வெட்டுப்பட்டதுனால அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு, வெட்டுப்பட்டவுடனே முடிஞ்சு போச்சு. அவங்கள மோட்சத்துக்கு சிவபெருமான் அனுப்பிச்சு இவரை கோட்புலி நாயனாரை கூடவே கூட்டிகிட்டு போகிறார். கோட்புலி நாயனாருடைய வரலாறை பார்த்தோம். இப்போ உங்கள் காதுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க போகிறது திருவாசகம் என்னும் தேன். ஒரு துளி பார்ப்போம். திருவாசகம் 27 புணர்ச்சி 10 திருப்பெருந்துறையில் அருளியது. சுடற்பொன் குன்றை தோளாமுத்தை வாளா தொழும்பு உகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணையாளனை கருமால் வீரமன் தடைப்பட்டு என்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை புடைப்பட்டு இருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பேனே பார்ப்பானேயம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். உங்களுடைய பாதத்தில் என்னைக்கு என்னை சேர்த்துப்பீங்களோ அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் எப்படி உருகி பாடுறார் கேளுங்க. இப்போ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. என் வீடியோஸை
விடாமல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. எப்போதும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதை படிக்கிற உங்களுக்கு மென்மேலும் நல்ல எண்ணங்களை கொடுக்கணும். நீங்கள் மறுபடியும் இந்த பதிவெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கும் இது வந்து சேரணும்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன். நம்மளுடைய எண்ணம் எல்லாமே இறைவனை நோக்கியே இருக்கணும். இப்போ இதைய கோட்புலி நாயனாரையும் திருவாசகத்தையும் பார்த்தோம். ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.